ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க நிதிஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தி ரைஸ் ஆஃப் வீரத்தேவன் அனிமியோட 4th சாப்டர் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓப்பன் பண்ணா வீரத்தேவன் அவனோட வீட்டுல வேகமா எங்கேயோ போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். வீரத்தேவன் கத்துறான், அம்மா சீக்கிரம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க, எனக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இரு கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெட் ஆம்லேட்டை அவன் வாயில வச்சு துணிச்சுட்டு வேகமா அவன் வந்து அவனோட ஸ்கூலுக்கு வேகமா ஓடி போயிட்டு இருக்கான். வீரத்தேவன் அங்க போயிட்டு சொல்றான், டீச்சர் நான் உள்ள வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு டீச்சரும் இப்போ லேட்டு தானா, சீக்கிரம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் இன்னைக்கு வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு இன்னும் என்ன சிலம்பம், குத்துவரிசை, வர்மம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரோ ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே விறுவிறுன்னு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுறாரு. இப்போது டீச்சர் எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு வர்மம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வர்மத்தை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ராசி பவரை நல்லா உத்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே அந்த மரத்து மேலே ஹிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா பசங்களும் அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருனாலையும் சீக்கிரம் பண்ண முடியல. சார் அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோ வீரத்தேவன் தான். அவர் அதை சீக்கிரமாகவே முடிச்சுட்டாரு எல்லார்த்த விட. அதுக்கப்புறம் இவர் முடிச்ச ஒரு 2 செகண்டில் மாறன் அப்படிங்கிற பையனும், சார் நானும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து சொல்கிறான். 2 பேர்த்தையுமே டீச்சர் வந்து பாராட்டுறாரு. வெல்டன் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைகளும் சீக்கிரமாகவே அந்த ராசி பவரை கற்றுக்கிறாங்க. அது நம்ம வெற்றியும் சேர்ந்து தான் வந்து சீக்கிரம் கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் எல்லாருமே சிலம்பம் ப்ராக்டிஸ்க்கு போகிறாங்க. டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் இந்த சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்பீட், பேலன்ஸ், எஜிலிட்டி இந்த 3மே இருந்தால் தான் நீங்கள் இந்த சிலம்பத்தை கற்றுக்க முடியும். நீங்கள் இதை சுற்றுறது மூலிமா உங்களால் ரேப்பிட் ஸ்ட்ரைக்ஸு கொடுக்க முடியும். அது ஃபயர், வாட்டர், ஏர் அண்ட் எர்த் இந்த 4ஐயும் அதை வந்து இன்க்ளூட் பண்ணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் பண்ண சொல்கிறாரு. வீரத்தேவன் அதை சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறான். அதாவது ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட் கேப்பில் நம்ம மாறனும் அதை முடிச்சிடுறான். ஆனால் மாறன் வந்து அதை வந்து ஒரு பொறாமையாக பார்க்குறான். ஏன் எப்படி அவன் அவ்வளோ சீக்கிரமாக அவன் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையாக பார்க்குறான். அதுக்கப்புறம் டீச்சர் எல்லாத்தையும் குத்துவரிசை அதுக்கப்புறம் ஸ்வாட் பிளே பற்றி சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, குத்துவரிசை அது வந்து நீங்கள் டைகர்ஸோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்னேக்கோட எஜிலிட்டியும் மங்கியோட ட்ரிக்கையும் யூஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அட்டாக்ஸை நீங்கள் நிறைய யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணுறாங்க. இதுலேயும் வீரத்தேவன் தான் ஃபஸ்ட்டு முடிக்கிறான். அதுக்கப்புறம் அதே மாதிரி காம்படிட்டிவாக மாறனும் சீக்கிரம் முடிக்கிறான். இப்படியே போகுது. அதோட இந்த குத்துவரிசை முடியுது. நெக்ஸ்ட்டு ஸ்வாட் பிளேக்கு போகிறாங்க. டீச்சர் வந்து ஸ்வாட் பிளேக்கு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், ஸ்வாட் பிளே வந்து லைட்னிங் அப்புறம் விண்டோ இன்க்ளூட் பண்ணும். இது 2த்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் அட்டாக் பண்ணும். நீங்கள் இது கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு ட்ரூ வெற்றியன்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சீக்கிரம் எல்லாருமே முடிச்சிடுறாங்க. மறுபடியும் டீச்சர் வந்து திருப்பி கிளாஸ்க்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு எல்டர் ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவன் தான் ஈசன். இவன் ஒரு வைத்தியன் லெவல் வெற்றியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க 3 லெவல் இருக்குது, வரிசன், வைத்தியன், வெற்றியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வந்து வரிசன் ஆகிறதுக்காக இதுதான் முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இது வந்து சும்மா ஜஸ்ட் சாம்பிள் டெஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு ஈசன் தான் வந்து உங்களே கைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஈசன் சொல்கிறான், வாங்க இப்போ நம்மளோட டெஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் கொஷின் பேப்பரை கொடுக்குறான். எல்லாருமே வந்து ஒரு பயத்தோடையும் ஒரு க்யூரியஸ்னஸோடையும் அந்த கொஷின் பேப்பரை பார்த்துருக்காங்க. வீரத்தேவன், வெற்றி, மாறன் 3 பேரும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க.
அவங்களுக்கு ஒரு சில இதுக்கு ஆன்சர் தெரியுது, ஒரு சில இதுக்கு ஆன்சர் தெரியல. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கரெக்டாக போட்டு எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈசன் சொல்கிறான், உங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு, அங்கே இருக்கிற ஸ்கூலில் காலிடரில் இருக்கிற பின்போர்டில் உங்களோட ரிசல்ட் எல்லாமே பின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. வீரத்தேவன், வெற்றி, மாறன் 3 பேருமே போய் பார்க்குறாங்க. அதில் வீரத்தேவன் வந்து 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பான் அவுட் ஆஃப் 100க்கு. அதுக்கப்புறம் நம்ம மாறன் வந்து 85 ஸ்கோர் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம வெற்றி வந்து 68 ஸ்கோர் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் மாறன் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா வந்து அவன் வீரத்தேவனோட அதிகமாக இருக்கு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் வீரத்தேவன் வந்து எந்த கவலையும் இல்லாமல் எஸ் இது நல்ல மார்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதுக்கப்புறம் ஈசன் சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே நல்லா எஃபோர்ட் பண்ணீங்க, அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எலெக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. இது வந்து ஈசன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது வந்து உங்களோட டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் அதை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிறையா டெஸ்ட்டை வந்து அவர் சொல்கிறாரு. வளரிக்கு ஒரு டெஸ்ட்டு, பிரம்மமுக்கு ஒரு டெஸ்ட்டு, குத்துவரிசைக்கு ஒரு டெஸ்ட்டு, சிலம்பம், அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தனியாக ஒரு டெஸ்ட் மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து அது தப்பாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஈசன் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் வந்து முடியுது. அதுக்கப்புறம் ஈசன் வந்து அந்த டெஸ்ட்டோட ரேங்க்கெலாம் சொல்கிறான். அதில் வந்து 3rd ரேங்க் வந்து யாழினி அப்படிங்கிற பொண்ணு, 2nd ரேங்க் வந்து நம்மளோட வீரத்தேவன், செகண்ட் ரேங்க் வந்து மாறன், அதுக்கப்புறம் 1st ரேங்க் வந்து வீரத்தேவன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. வீரத்தேவன் ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகுறான். அதுக்கப்புறம் நம்ம மாறன் வந்து ரொம்பவே ஜெலஸ் அடையணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து அவன் மேலே அவனுக்கு ஒரு கோபமும் வந்து உண்டாகுது. அதுக்கப்புறம் ஈசன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்களுக்கான 3rd டெஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்வாட் ஃபைட். உங்களோட ஆப்போனண்ட்டை நீங்கள் ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே பேட்டில் பண்ணி முடிக்கிறாங்க. வெற்றிக்கும் கடைசி ஒரு பேட்டில் வருது. யார் கூட வேல் அப்படிங்கிற ஒரு பையன் கூட வருது. 2 பேருமே இன்டெலிஜென்ட்டான பசங்க தான். ஆனால் வேல் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவை யூஸ் பண்ணி வெற்றி தோக்கடிச்சிட்றான். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த வீரத்தேவனுக்கும் மாறனுக்கும் பேட்டில் வருது. 2 பேருமே நல்லா தான் ஃபைட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து அவங்க ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் அதில் வந்து வீரத்தேவன் வந்து ஒரு மூவ் யூஸ் பண்ணுவான், எலக்ட்ரிக்கல் ஸ்வாட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ் யூஸ் பண்ணுவான். அது தடுக்கிற விதமாக டிஃபென்ஸ் ஸ்வாட் ப்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ் வந்து மாறன் யூஸ் பண்ணுவான். ஆனால் வந்து மாறனுக்கு வந்து அது திடீர்னு வந்து வெளியே வராது. அது வந்து அப்படியே ஒரு க்யூரியஸ்னஸ்னால அவனுக்கு வந்து அந்த மூவ் வந்து அப்படியே லெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்து ஹிட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாறன் வந்து எந்திரிச்சு போகிறான். மாறன் ஜம்ப் பண்ணி தி ஜெயிண்ட் டிராகன் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு மூவை யூஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம வீரத்தேவன் த ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவை யூஸ் பண்ணி அது தடுத்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறையா மூவ்ஸை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம மாறன் வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வேகமாக வந்து அவனோட இன்னொரு மூவை யூஸ் பண்ணுறான். அவனோட ஒரு ஸ்பெஷல் மூவ் வந்து அவன் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அது வந்து என்ன மூவ் அப்படின்னா த தண்டர் லீஃப் அப்படிங்கிற ஒரு மூவை யூஸ் பண்ணுறான். அதை வந்து அவன் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக நம்ம வீரத்தேவன் ஜம்ப் பண்ணி ராபிட் ஸ்பின் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு மூவை யூஸ் பண்ணி அவனோட ஸ்வாடை வந்து தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அது பின்னாடியே வந்து ராசி பவர் யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் விடுறான். அதோட மாறன் வந்து டிஃபீட் ஆகிட்டான். அந்த பேட்டிலோட வின்னர் அறிவிக்கிறாங்க. வீரத்தேவன் தான் அந்த பேட்டிலோட வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஈசன் சொல்கிறான். அதுக்கப்புறம் எந்த டெஸ்ட்டும் முடிஞ்சிருது. ஈசன் வந்து கடைசி டெஸ்ட்டை சொல்கிறான். அவன் வந்து ஒரு மேப்பை விரிக்கிறான். நீங்கள் ஒரு ஃப்ளாகை போய் தொடணும், அந்த யார் ஃபஸ்ட் தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர். எப்படி அப்படின்னா இந்த மேப்பில் இருக்கிற மாதிரியே நீங்கள் சோலா பார்க், ரைஸ் ஷாப், அது அங்கே இருக்கிற க்ளூஸில் கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃப்ளாகை தொடணும். யார் தொடுறாங்களோ அவங்க தான் தி வின்னர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ ஃபயராக வந்து ஓடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. 3, 2, 1 கோ அப்படின்னு ஈசன் சொல்லும்போது இந்த சாப்டர் முடிஞ்சிருது. அவ்வளோதாங்க கைஸ், இந்த சாப்டர் முடிவடையுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் கைஸ். அப்புறம் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இல்லை ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.